கிராஸ் கட்டிங் ப்ளவுஸே எப்படி போடுறதுன்னு வந்து பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பேக் பார்ட் வந்து நான் கட் பண்ணி எடுத்துகிட்டேன். இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டில் நம்ம வந்து முன்பாகம் போடுறோம் இல்லைங்களா, அது வந்து கொக்கி பக்கம் எடுத்துக்கோங்க. இப்போ நான் உள் பக்கமாக அப்படியே திருப்பி விட்டுறேன். இப்போ இந்த ப்ளவுஸ் வச்சு தான் நம்ம வந்து கிராஸ் போட போகிறோம். கிராஸ் போடும்போது கரெக்டாக வந்து இந்த கார்னர் வந்து சரியாக இருக்கா கிராஸ்க்கு அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஷோல்டர் கரெக்டாக சென்டராக வச்சுக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் இதில் வந்து நம்ம நெக் போர்ஷன் தான் வந்து மார்க் பண்ண போகிறோம். நெக் போர்ஷன் வந்து நான் ஃபஸ்ட்டு கழுத்து வந்து மார்க் பண்ணிடுறேன். அதில் இருக்கிற அளவு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து மேலே ரெடி அளவு எக்ஸ்ட்ரா தையலுக்கான அளவு கொடுத்துட்றேன். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா சைடில் நம்ம வந்து கொக்கி பீஸ் வைக்கிறதுக்கு நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு 1/4 இன்ச் அளவில் இந்த சைடு தள்ளிட்டு இந்த சைட்லேயும் 1/4 இன்ச் அளவில் மார்க் பண்ணிவிட்டு ஆம்கோல்லேருந்து மேலே தள்ளி வந்து ஆம்கோல்லேருந்து மேலே ஒரு 1/4 இன்ச் தள்ளி மார்க் பண்ணிடலாம். அதே மாதிரி வந்து இந்த சைடில் இருந்தும் ஒரு 1/4 இன்ச் கீழே இறக்கி வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இது வந்து நம்ம ஒரு எக்ஸ்ட்ரா 2 இன்ச்சஸ் அந்த அளவில் வந்து விட்டுருக்கோம். இப்போ ஆம்கோல் வளைவு வந்து எடுத்துடலாம். ஆம்கோல் வளைவு எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த வளைவில் நம்மளோட விரலை நடுப்பகுதியில் 3 இடத்துல வச்சுட்டு அப்படியே பேக்கில் திருப்பி அந்த வளைவு வர இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சைடு கொக்கி பீஸ்லேருந்து ஒரு 1/4 இன்ச் கீழே இறக்கிக்கிறோம். அதே மாதிரி வந்து இடுப்பு அந்த பட்டிக்கிட்ட இருந்தும் ஒரு 1/4 இன்ச் கீழே இறக்கிடுறோம். இப்போ இதோட சென்டர் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணணும். அதுக்கு மேலே ஷோல்டர் வந்து சென்டராக மடிச்சுட்டு அந்த ஃபர்ஸ்ட் டாட் பிடிச்ச இடத்த கரெக்ட் பண்ணி வச்சுட்டு மேலேருந்து கீழே வரையும் அப்படியே கரெக்டாக கொண்டு வந்துட்டு கீழே ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான் இந்த ப்ளவுஸோட அளவு. இப்போ நம்ம இதில் வந்து ஏதாவது கரெக்ஷன் பண்ணோம் அப்படின்னா நம்ம சரியாக வரையாமல் விட்டதை இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு நம்ம வந்து வரைஞ்சிக்கலாம். நெக் போர்ஷனுக்கு அப்புறம் இந்த ஸ்லீவ் சைடு ரொம்ப ரொம்ப ஈஸியாக அளவு ப்ளவுஸை வச்சு நம்ம வந்து பேக் பார்ட்டு ஃப்ரண்ட் பார்ட்டு ஸ்லீவு எல்லாமே கட் பண்ணிக்கலாம். நீங்கள் டேப்பே யூஸ் பண்ண தேவையில்லை. வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.